பெண் குழந்தைகளுக்கு செல்வமகள் சேமிப்பு திட்டம் இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா நம்ம வீட்டு ஆண் குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதுகாக்கிறதுக்கும் ஒரு சூப்பர் ஸ்கீம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் பொன்மகன் சேமிப்பு திட்டம். உங்க பையனோட படிப்பு, அவன் வளர்ந்து நிற்கும் போது அவனோட சொந்த பிசினஸ் கனவு, இல்லைன்னா அவனோட திருமண செலவு, இது எல்லாத்துக்கும் இன்னைக்கே நீங்க ஒரு பெரிய நிதியை சேர்த்து வைக்க முடியும். இதுல இருக்கிற ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, செல்வமகள் திட்டத்துல 10 வயசுக்கு மேல சேர முடியாது. ஆனா இதுல உங்க மகனுக்கு 10 வயசுக்கு மேல ஆகியிருந்தா கூட நீங்க சேமிப்பை தொடங்கலாம். அது மட்டும் இல்லாம வரி விலக்கு, கடன் வசதி, 7.1% வட்டின்னு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த திட்டத்தோட 2026 லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்ன, யார் சேரலாம், எவ்வளவு லாபம் கிடைக்கும், அதை பத்தின விவரத்தை பார்க்கலாம். பொன்மகன் திட்டம் அப்படின்னா என்ன? இது 2015 தமிழக அரசால அஞ்சலகங்கள் மூலமா தொடங்கப்பட்ட ஒரு பிரத்யேக திட்டம். இது அடிப்படையில மத்திய அரசோட PPF திட்டத்தின் கீழே வந்த ஒரு வடிவம் தான். செல்வமகள் திட்டத்தை போலவே இது ஆண் குழந்தைகளோட எதிர்கால நிதி தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு வடிவமைக்கப்பட்ட ஒண்ணு. தகுதிகள் மற்றும் நிபந்தனைகள் என்ன? தமிழகத்தை சேர்ந்த எந்த ஒரு ஆண் குழந்தையும் இந்த திட்டத்துல சேரலாம். இங்கதான் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நீங்க கண்டிப்பா கவனிக்கணும். பெண் குழந்தைகளுக்கான செல்வமகள் திட்டத்துல அந்த பாப்பாக்கு 10 வயசு முடியறதுக்குள்ள மட்டும்தான் நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். 10 வயசை தாண்டிட்டா இந்த திட்டத்துல நீங்க சேர முடியாது. ஆனா நம்ம பொன்மகன் சேமிப்பு திட்டத்துல அப்படி எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. உங்க மகனுக்கு 10 வயசுக்கு மேல ஆயிருச்சுன்னா கூட நீங்க தாராளமா இந்த பொன்மகன் திட்டத்துல சேரலாம். இன்னும் சொல்ல போனா 10 வயசு பூர்த்தியான ஒரு பையன் அவனே நேரடியா போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் தன்னோட சொந்த பெயர்லயே இந்த அக்கௌண்ட்டை தொடங்கி அவனே பணத்தை கட்டி நிர்வகிக்கவும் முடியும். அதுதான் இதுல உள்ள சிறப்பம்சம். ஸோ உங்க பையனுக்கு 10 வயசு ஆகிருச்சே, இனிமே சேமிக்க முடியாதே அப்படின்னு கவலைப்படுற பெற்றவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் தான். இந்த வயது வரம்பு இல்லாதது தான் இந்த திட்டத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டே. அடுத்ததா இந்த திட்டத்துல நாம எவ்வளவு முதலீடு செய்யணும், இதுல இருக்கிற வசதிகள் என்னலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். குறைந்தபட்ச முதலீடு எவ்வளோ பண்ணலாம்? நீங்க ரொம்ப வசதியா இருந்தாதான் இதுல சேர முடியும்னு அவசியம் இல்லை. ஒரு வருஷத்துக்கே வெறும் 500 ரூபாய் கட்டினா கூட போதும். அந்த அக்கௌண்ட்டை நீங்க ஆக்டிவா வச்சுக்கலாம். இது ஒரு நாளைக்கு 2 ரூபாய் தான் வரும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சிறிய தொகை தான். அப்போ அதிகபட்ச முதலீடு என்ன? ஒரு நிதியாண்டுல அதிகபட்சமா 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதுல சேமிக்கலாம். நீங்க 1.5 லட்சத்துக்கு மேல கட்டினாலும் அந்த எக்ஸ்ட்ரா பணத்துக்கு வட்டி கிடைக்காது, வரி விலக்கும் கிடைக்காது. அதனால 1.5 லட்சம் அப்படிங்கிறது இதோட ஒரு லிமிட். இதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, பணத்தை நீங்க ஒரே தவணையா அல்லது அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை மொத்தமா கட்டலாம். இல்லைன்னா உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி மாசம் மாசம் தவணை முறையில பிரிச்சும் கட்டலாம். குறிப்பா ஒரு வருஷத்துல அதிகபட்சமா 12 முறை நீங்க பணத்தை டெபாசிட் பண்ணிக்கலாம். அதனால மாசம் 500 ரூபாவோ 1000 ரூபாவோ உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க சேமிப்பை தொடரலாம். ஒரு முக்கியமான விஷயம், நீங்க மாசம் மாசம் பணம் கட்டுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் 5ஆம் தேதிக்கு முன்னாடியே கட்ட பாருங்க. அப்பதான் அந்த மாசத்துக்கான வட்டி உங்களுக்கு முழுசா கிடைக்கும். 5ஆம் தேதிக்கு அப்புறம் கட்டினா அந்த மாச வட்டி உங்களுக்கு கிடைக்காது. இதுல முக்கியமான சலுகைகள் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வரி விலக்கு இருக்கு. நீங்க கட்டுற தொகைக்கு 80C பிரிவின் கீழே வரி விலக்கு இருக்கு. மிக முக்கியமா முதிர்வின் போது கிடைக்கிற மொத்த தொகைக்கும் வட்டிக்கும் 100% வரி விலக்கு இருக்குது. கடன் மற்றும் பணம் வசதிகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேர் கேட்குற கேள்வி, 15 வருஷம் வரைக்கும் காத்திருக்கணுமா, இடையில அவசரத்துக்கு பணம் எடுக்க முடியாதா அப்படிங்கிறதான். உங்களுக்காகவே இந்த திட்டத்துல 2 அற்புதமான வசதிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட், கடன் வசதி. நீங்க கணக்க தொடங்கின 3வது நிதியாண்டுல இருந்து கடன் பெறும் வசதி உங்களுக்கு கிடைக்குது. உதாரணமா 2024 கணக்க தொடங்கினா 2026, 27 நீங்க கடன் வாங்கலாம். உங்களோட முந்தைய 2 ஆண்டு சேமிப்புல 25% வரைக்கும் கடனாக பெற முடியும். தபால் அலுவலகத்திலேயே மிக குறைந்த வட்டியில இந்த கடன் உங்களுக்கு கிடைக்கும். 2வது, பாதி தொகை எடுப்பு. உங்க மகனோட படிப்பு அல்லது வேறு ஏதாவது காரணங்களுக்காக, முக்கிய செலவுக்காக பெரிய தொகை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க பணத்தை எடுத்துக்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கு. கணக்கு தொடங்கின 7வது நிதியாண்டுல இருந்து நீங்க உங்களோட சேமிப்புல 50% தொகையை, அதாவது பாதி தொகையை எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்க எந்த வட்டியும் கட்ட தேவையில்லை. இது உங்க சேமிப்புல இருந்து நீங்க எடுக்கிற பணம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இது வெறும் சேமிப்பு மட்டும் இல்ல, உங்க அவசர காலத்துல கை கொடுக்கிற ஒரு நண்பனாகவும் இந்த பொன்மகன் திட்டம் இருக்கும்.
முன்னாடி இதுக்கான விதிகள் எல்லாம் கடுமையா இருந்துச்சு. தற்போது சில கூடுதல் தளர்வுகள் இருக்கு. கணக்கு தொடங்குன 5 வருடங்கள் முடிஞ்ச பிறகு குழந்தையோட உயர்கல்வி செலவு அல்லது உயிருக்கு ஆபத்தான நோய் பாதிப்பு அப்படிங்கிற காரணங்களுக்காக கணக்க முழுமையா நீங்க மூடிக்கலாம். ஆனா அப்படி செய்யும்போது வட்டி விகிதத்துல 1% குறைக்கப்படும் அப்படிங்கிறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். சரி, தேவையான ஆவணங்கள் என்னலாம்? குழந்தையோட பிறப்பு சான்றிதழ் தேவைப்படும், குழந்தையோட புகைப்படம், பெற்றோர் அல்லது பாதுகாவலரோட ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு தேவைப்படும், இருப்பிட சான்றிதழ் முக்கியமா தேவைப்படும், அப்புறம் தபால் நிலையத்துல கிடைக்கிற பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவமும் தேவை. இப்போ பெரும்பாலான தபால் நிலையங்கள் IPPB மூலமா இணைக்கப்பட்டிருக்கு. முன்னாடிலாம் தபால் நிலையத்துக்கு நேர்ல போய் பணம் கட்ட வேண்டிய இருந்துச்சு. ஆனா இப்போ உங்க மொபைல்ல இருந்தே ஆன்லைன் மூலமா பொன்மகன் திட்டத்துல பணம் செலுத்த முடியும். இப்போ கணக்கு தொடங்கும் போதே வாரிசுதாரரை நியமிக்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே கணக்கு வச்சிருக்கவங்க வாரிசுதாரரை நியமிக்கல அப்படின்னா உடனே தபால் நிலையத்துக்கு போய் அதை செய்ய அறிவுறுத்தப்படுறீங்க. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், நம்ம குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கிற சொத்துக்களை விட அவங்க எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கிற இந்த சேமிப்பு தான் அவங்க வளர்ந்து நிற்கும் போது கண்டிப்பா ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும். அதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த பொன்மகன் சேமிப்பு திட்டம் ஒரு பாதுகாப்பான அரசு உத்தரவாதம் கொண்ட ஒரு திட்டம். அதனால உங்க பையனோட பேர்ல இன்னைக்கே ஒரு கணக்கை தொடங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த திட்டத்தை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா, இல்ல இப்பதான் முதல் முறையா நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களா? உங்க மகனுக்கு எந்த வயசுல நீங்க சேமிக்க ஆரம்பிச்சீங்க? உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. Subscribe to One India and never miss an update.